ஏரியாக்குள்ள வந்து புதுசா இருக்கு. என்ன சொன்னா சுத்தி வர வயலுக்கு பக்கத்துல ஆறு, ஆத்துக்கு நடுவுல வீட கட்டண மாதிரி தான் இருக்கு இந்த ஏரியா. ஒரு மாதிரி ஏரியாவே வந்து புதுசா இருக்கு. ஏரியாண்டு என்னத்த சொல்ற 2, 4, 5 5 வீடோ 5 வீடு தான் இருக்குது. வாங்க என்ன ஜெயிலுக்குள்ள இருந்து பாக்குறாங்க கம்பியால எல்லாரும் உங்கள்ட்ட பிள்ளைகள். மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? நீங்க எத்தனை மாட்டு படிக்கிறீங்க? 8. நீங்க 10. நீங்க 3ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? இப்போ 3 பேரும் ஒரே டைமுக்கு ஸ்கூலுக்கு போறதா? ஒரே டைமுக்கு போறது இல்ல ஒரு ஆள் முந்தி ஒரு ஆள் பிந்தி அப்படி போறது? ஒரே டைம். 2 பேரும் ட்வின்ஸ் இவங்க. எத்தனை வயசு? வாங்க கொஞ்சம். எத்தனை வயசு ஆகுறது? நல்ல வீடியோ நீட்டா படிக்க விட்டுருக்காங்க. டான்ஸ் வளர்றீங்களா? சின்னதுலயே அண்ணா பார்த்து ஆடுறது. ஆறு அண்ணா வேலையில் அங்கே போட்டேன் பாவனியா. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் KJ Diva. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா பூநகரி பகுதிக்கு. ஏன்னா ஆமாம், என்னதுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் போராளியக்கா அவங்களோட ஃபேமிலி வந்து இப்போ உண்மையிலே ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருக்காம். அதாவது படிப்புக்கு தான் பிள்ளைகள் வந்து மொத்தம் 4-5 பிள்ளைகள். அப்போ வந்து இந்த போக்குவரத்து வசதியிலேருந்து எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்காமன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது. அப்போ கண்டிப்பாக போய் பார்ப்போம்ன்றதுக்காக நாங்கள் வெளியிட்டோம். வழிகொட்டம் பூநகரில் ஏதோ ஒரு பகுதி சொன்னாங்க, எங்களுக்கு அது வந்து சரியாக தெரியல. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து அங்கே போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம அங்கேயே போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏரியாக்குள்ள வந்து புதுசாக இருக்குது. என்ன சொன்னால் சுற்றி வர வயலுக்கு பக்கத்தில் ஆறு, ஆற்றுக்கு நடுவில் வீடை கட்டண மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா. இதுக்கு போகிறதுக்கு தனியாக ஒரு ரோட்டே இல்லை. உண்மையிலே வரம்பு கட்டால தான் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ நான் கேட்டேன், நான் வந்து அப்போ இங்கே வீடு கட்டக்குள்ள வந்து எப்படி நீங்கள் அந்த இதெல்லாம் கல் மண்ணெல்லாம் ஏற்றி கொண்டு அதை தாண்டி வந்து எப்படி நீங்கள் அதில் பயணம் செய்வீங்க, வெள்ளம் அப்படி வந்தாண்டி இல்லை எல்லாமே கஷ்டம் தானா? இதே ஆனால் உண்மையிலே வந்து பாதையாம். ஒரு சில பேர் வந்து பைக் வச்சுருக்கிறாங்க, அவங்க இந்த கட்டால போய் கொள்வாங்க. அந்த உண்மையில் சொன்னாங்கன்னா நடந்து தான் போகணும். அங்கே இறங்கிது அது கிட்டத்தட்ட 500 மீட்டர் வரும் போகிறேன்னு அங்கே இருந்துச்சுன்னா நடந்து வர்றதுக்கு வயலால் போய் கொண்டிருக்கோம். என்ன நான்டா அதான் வயல் செய்த இப்போ எங்கட ஏரியா பக்கம் இப்படித்தான் இருந்தேன் இல்லைன்னு ஒரு காலத்தில். ஆனால் இவ்வளவு தூர வயல் செஞ்சு வயலுக்கு நடுவில் வந்து வீடு இருக்குல்ல, வீடு வந்தால் இடத்துல கூட வந்து வயல் செய்ய மாட்டாங்க. அது தனியாக அந்த ரோட் அடிச்சு செஞ்சுருவாங்க. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடு இருக்கு. ஒரு வீட்டு திட்டத்தில் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். வந்து ஒரு இங்கால ஃபுல்லாக அப்படி வயல் அப்படியே அங்காலையும் ஃபுல்லாக வயல். புதுசாக இருக்கு பார்க்குறதுக்கு. வயல் செய்கிற டைம் ஃபுல்லாக வந்து 2 பக்கம் வயலாக தான் இருக்குது. நடந்து வந்தால் நடுவில் பாம்பு படுத்தாலும் தெரியாது போல இருக்கு. நைட்டில் இயற்கையில் இருக்க கூட நல்லா இருக்குமாண்ணா, இயற்கையாக இருக்க கூட நல்லா இருக்குமாண்ணா. அப்படியே டொய்லெட்டும் பொது டொய்லெட்டுமே தான் இருக்குது. இதில் 1 இருக்குது, அந்த 2 இருக்குது. ஒரு மாதிரி ஏரியாவே வந்து புதுசாக இருக்கு. ஏரியாண்டு என்னத்த சொல்கிறேன் 2, 4, 5 வீடோ 5 வீடுன்னு தான் இருக்குது. ஐயோ, மழை அவ்வளோ ஒன்றும் பெய்யல. இப்போ வெள்ளம் நிற்குதுண்டா. அப்போ மழை எல்லாம் அடிச்சு இதையோட அப்புறம் இருக்கும். ஃபுல்லாக தாண்டும் போல நினைக்கிறேன். இது தண்ணி நிக்கிற இதாடா, தண்ணி ஊறி இருக்கு. ஏன் இது கூட அடிக்காம விட்டுருக்கு? இங்க ஃபுல்லா உப்பு காத்துன்னு அதான் போட்டுட்டு இது வார வழியை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் அப்படி போய் வரீங்களோ? மழை நேரம் ஃபுல்லாக தண்ணி நின்றுருவோம். மழை நேரம் இப்போ இதால ஒரு ரோடு ஒன்று போடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த தான் நேரம் போடுறாங்களா, ஆனால் அது மாறி வந்தால் போயிடாது. இந்த ரோட்டெல்லாம் போகணும். அதெல்லாம் பேர் இப்போ இந்த நேரம் மட்டும் இதால் போடுறாங்க. இப்போ இதால் தான் போய் விடுறது.
பாதை பிரச்சனை தான். என்ன மறு நேரத்துல தான் ஓடுனீங்க? மழை நேரத்தில் இப்போ நாங்கள் வந்த ரோட்டு இருக்குது, அதெல்லாம் வரும். நார்மலாக போகிறேன்டா நார்மலாக இந்த வெறப்பொழியை தான் பாவிக்கிறோம். கஷ்டம் மழை நேரம். இப்போ உப்பு காத்தடிக்கணும்னு இங்கே கடலா பக்கத்துல? ஓ, இது கலப்பு இங்கேருந்து இதில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் கடல். கடல் அந்த சங்குப்பிடி கடல், அந்த தொடுவா கடல். இது அப்படியே கலப்பு. இது மொத்தம் எத்தனை வீடு இருக்குது இதுக்குள்ள? குடும்பமா எங்கட ஜிஎஸ்பிரியில வந்து 97 குடும்பம் இருக்கு. இதுக்கெல்லாம் 57 குடும்பம் இருக்கு. 57? 57. இப்போ கண் கட்டுற தூரத்தில் ஒரு 6-5 இருக்கிற மாதிரி. இங்கட தொங்க, இங்கதான் தொங்க. இது தொங்கல். தொங்கல்ல எத்தனை இருக்குன்னா? தொங்கல்ல இதுல 3 வீடு இருக்கு. 3 வீடு இருக்கு. அது கோயில். டாய்லெட் எல்லாம் வந்து பொதுவாக கட்டுற மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து எப்போ நீங்கள் வந்தீங்களா? இப்போ அரசாங்கத்தால் வந்தவங்க? இல்ல இது வந்து எங்கட பரம்பரை காணி. அதாவது எங்கட அம்மாண்ட பூட்டியாங்கட காணிலேருந்து அப்போ இருந்திருக்கணும். பரம்பரை வந்து எங்கட அம்மாக்கள் எனக்கு இருந்தது. அப்படியே அந்த காணியில் இப்போ இருக்கிறேன். எப்போ வந்து நீங்கள் இங்கே எனக்கு தெரியாம மகள் இந்த காணியில் வந்து 68ஆம் ஆண்டு கடல் பெருக்கெடுக்க இந்த நிலம் வந்து தண்ணி கடலில் மூழ்கி நான் இந்த மரங்கள் கிணறுகள் எல்லாம் உப்பாயினது. ஆனால் நான் 79ஆம் ஆண்டு இங்கே போகிறேன். இப்போயும் உப்பு தண்ணி தானே? இப்போ உப்பு தண்ணி தான். இப்போ அந்த 2ஆம் ஆண்டு பைப் லைன் தண்ணி, அந்த தண்ணி தான் எடுத்திருக்கேன். பைப் இவ்வளோலாம் தண்ணி இல்லை. தண்ணிக்கு சின்ன பாடியில் போய் இந்த ஆமி பைப் லைன் கொடுத்தாங்க, அதில் போய் எடுத்துகிட்டு வருவோம். அல்லது தூரம் அந்த மெயின் ரோடு தம்பரா ரோட்டுக்கு அங்கால போய் சைக்கிளில் அள்ளிட்டு வருவோம். அப்படி பிறகு போன வருஷம் ரோட்டுக்கரைக்காரர் தண்ணி கொடுத்தாங்க. அப்போ அதில் போய் அவைகள்கிட்ட குடிக்க மட்டும் பண்ணிட்டு வர்றது, குளிக்கலாம். அதில் ஒரு பொது கிணறு ஒன்று இருக்குது, சவர் தண்ணி, அதை பாவிச்சினாங்க. அல்லது பவுசர்காரர் கோல் பண்ணி எடுப்போம் தண்ணி. கோல் பண்ணினா டேங்க்லேருந்து அந்த டேங்கில் வேண்டி அடிக்கிறாங்க. 4000 லிட்டர் வைக்கணும்னா 2000 ரூபா. அப்படி தான் தண்ணி இறக்கி. அது 15 நாளைக்கு கஷ்டம் காணாது. என்னென்ன இப்போ எல்லாத்துக்கும் கூட சின்னாக்கள் எல்லாத்துக்கும் அதுதானே. இப்போ உண்மையிலேயே வந்து இப்போ நம்ம உள்ளே வந்த மூணாயிலேருந்து வந்து அங்கேருந்து இங்கே உள்ளே வந்தோம். இங்கேருந்து மெயினுக்கு போகிறண்டாலே காண தூரம் 7 கிலோமீட்டர் போகணும் அந்த சந்தி. ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா கடைக்கு போகிறேன். கடைக்கு இதில் பக்கத்தில் ஒரு கடை இருக்கு, மற்றபடி அங்கே தான் போகணும். இந்த ஏரியாவோட பேர் என்ன சொல்லுவாங்க? செட்டியகுறிச்சி. செட்டியகுறிச்சி. நான் நிறைய இடத்துல போயிருக்கோம் தான், நான் அப்படி ஒரு ஏரியாக்குள்ள வர இல்லை. அதாவது வளர்ச்சிக்கு வயல்காணியா இருக்கு, நடுவில் பார்க்குறது வித்தியாசமாக இருந்தேன். அப்போ இங்கே நிலத்துல தண்ணியெல்லாம் எடுத்து பாவிக்கல? இல்லை தண்ணி பாவிக்கலாம் உப்பு. அதெல்லாம் இப்போ பைப் லைன் அதுவும் ரோட்டுக்கரையிலேருந்து 50 மீட்டர்லாம் கொடுப்பினோம். அப்புறம் நாங்கள் கேட்டு கடிதம் எழுதி கொடுத்து வயல்காரில் கடிதம் கொடுத்துக்க வேண்டி புறம்பாது காசு கட்டி தான் பைப் லைன் செய்து எடுத்து தண்ணி எடுத்துருக்குறோம். 1 மாதம் தண்ணி எடுத்து. ஓகே. இப்போ எங்கட அம்மா எத்தனை வயசு? அம்மாவுக்கு 75 வயசு. 75 வயசு. போன டிசம்பரில் விழுந்து இடுப்பெல்லாம் முடிஞ்சு தகடு வச்சிருக்கு. வெட் பேஷண்ட்டை தான் இப்போ கட்டில் போய் படுப்பா, வெளியே வந்து கதிரையிலே இருப்பா. மாதம் கிளினிக் கொண்டு போகிறது. என்னஞ்சுமா விழுந்தது? தலையை சுற்றி கோழி குஞ்சு பிடிச்சி அதை கேட்க தலையை சுற்றி விழுந்து. வாழ்வாதாரத்தில் 20 கோழி குஞ்சு கொடுத்தது அம்மாவுக்கும் கொடுத்தது எனக்கு தந்தது. அப்போ எங்க கூடு இல்லைன்னா கல்லை இப்படி அடுக்கி கட்டி போட்டு கல் கடைச்சடிச்சு வளர்த்தவா. அப்போ எங்க கோழி குஞ்சு வெளியில் வந்துட்டு குனிஞ்சு பிடிச்சி அடைச்சோன்ருக்கீங்க. அது தலை சுற்றி இருக்கு, சோறு குறைவாளுது. தலை சுற்றி விழுந்தோன்னா கல்லில் அடிபட்டு இந்த நார் இடுப்பெலும்பு உடைஞ்சதான் இப்போ தெரியலை. ஒரு தருமே இல்லை. இன்னை வேண்டிய ஆக்களெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறதானே, அவை எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிட்டேன், நானும் வேலையை போயிட்டேன். அப்போ நான் வேலையால் வரணும், ஆள் குளறி கேட்குது. விடப்பண்ணுடைய இதை விட்டுட்டு ஓடி போய் பார்த்தேன். என்னென்று பார்க்க விழுந்துருந்தா கடாண்டு தூக்கி கொண்டு போய் மேலெல்லாம் கழுவி போட்டு உடனுடுப்பு மாதிரி வளர்த்திட்டு ப்ரைவேட்டாக மருந்து பண்ணியிருந்து தைலம் அதெல்லாம் பூசிட்டு குளிசை கொடுத்துனான். அப்போ நான் அந்த உடம்பு முறிவென்று சொன்னால் கொஞ்சம் பீங்கும் அப்போ தெரியும் தானேன்ட்டு. அப்போ அப்படி தெரியல உடனே. அப்போ அதனால் நான் குளிசையை பண்ணி கொடுக்க பார்க்க அந்த நோவுக்கு குத்துக்கு குளிசையை போட்டோன்னே தெரியல. அப்போ இல்லாமல் கிடந்தேன். அப்போ 3 நாளாக போயிட்டுது, வேலையை போயிருந்தேன். அப்போ லீவும் பிரச்சனை எனக்கு. கடைசி டிசம்பர் தானே லீவ் எடுக்கலாது. அப்போ 23ஆம் தேதி லீவ் பண்ணணும். அப்போ 23ஆம் தேதி மெயின்டெனன்ஸ் வந்து கொண்டு போனேன். கொண்டு போய் ப்ரைவேட்டாக காட்ட அம்மா சொல்லி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, அவருக்கு எலும்பு உடைஞ்சிட்டு யாழ்ப்பாணம் கொண்டு போகிறான்னு எலும்பு அப்புறம் அங்கே கொண்டு போனேன். அங்கே கொண்டு எக்ஸ்ரே எடுத்தோடனே இடுப்பு எலும்பு உடைஞ்சிட்டு தகடு வைக்கணும்னு பிறகு காசு கட்டி 68,000 ரூபா
கட்டி தான் தகட வச்சது. இங்க இருந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல போற நீங்க? இங்கே இது பூனேரி ஹாஸ்பிட்டல் போகிறது. ஆனால் நான் பூனேரி ஒன்றுனா கிளிநொச்சி தான் கூட அனுப்புவேன். இப்போ கிளிநொச்சி எனக்கு வசதி கொஞ்சம் குறைவு. இப்போ யாழ்ப்பாணம் வேண்டா கூட இல்லாண்டு அப்பன்னு செய்து எல்லாம் என்னென்னா இப்போ வேலையை போகிறேன்னான் லீவு பிரச்சனை. அப்போ யாழ்ப்பாணம் கூட டப்பன்னு டிரெக்டாக செய்து கொண்டு வரலாம். யாழ்ப்பாணம் தான் நேரடியாக ஆட்டோ பிடிச்சி கொண்டு போனேன். அப்போ அங்கேயே செய்து கொண்டு வந்தேன். இன்றைக்கி வந்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக வேண்டி தான். அக்காவுக்காக வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள் ஸோ வந்து வாங்க என்ன ஜெயிலுக்குள்ள இருந்து பார்க்குறாங்க, உள்ள இருந்து பார்க்குறாங்க காமிக்காலே எல்லாரும் உங்கள்ட்ட பிள்ளைகள். மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 5 பேர். மொத்தம் 5 பிள்ளை. 5 பேர். இப்போ 4 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு தையல் பழக போகிறவா தையலுக்கு போயிட்டா. இவங்க 2 பேரும் இவன் 2 பேரும் ட்வின்ஸ். ட்வின்ஸ் இவங்க. எத்தனை வயசு வாங்க கொஞ்சம் எத்தனை வயசு ஆகுறது? நல்லா வீடியோ நீட்டா படி கொடுத்துருக்காங்க. டான்ஸ் ஆடுவேன். அப்போ அடி காடுங்க ஒரு டான்ஸ் உண்டு. நல்ல பாட்டுக்கெல்லாம் சும்மா ஒரு பாட்டு கூட ஆடுங்கம்மா. எத்தனை மட்டும் 7ஆம் ஆண்டு படிக்கிறேன். எந்த ஸ்கூல் இங்கே ஒரு ஸ்கூல் பக்கத்துல இருக்கு கரகாதி மகாவித்யாலயம். ஆனால் டியூஷன் வசதி இங்கே இல்லை. பாடியடி தான் போகணும். அது 7 கிலோமீட்டர் கலைக்கதருக்கு போகிறவியா. அது இப்போ சைக்கிள் பிரச்சனையால போகல. ஒரு சைக்கிள் கூட இல்லையா? ஒரு சைக்கிள் இருந்தால் அது ட்ரிம் உடைஞ்சு போயிட்டுது. அது திருப்பி செய்ய வசதியில் செய்யலை. பிள்ளை நேற்று நடந்து தான் போய் வந்தவா. 10 எப்படி போகுது படிக்கணும்? போகுது. 7 கிலோமீட்டர் நடந்தோன்னா பிரச்சனை இல்லை. வாக்கிங் போய்க்கிங்க இப்போ அப்போ நடந்து போதான விருப்பம் இல்லை? நேற்று சைக்கிள் இல்லாதபடியா நடந்து போனேன். முன்னேறி தானே உடஞ்சது சைக்கிள் வந்து போன சனிக்கிழமையே உடைஞ்சிட்டுது. போன ஞாயிறு அப்பா கொண்டு விட்டவர். நேற்று அப்பாவுக்கு இயலாதப்ப நடந்து போனேன். இப்போ எங்க அவங்களோட அப்பா அங்கே இப்போ அப்பா தொழில் போயிட்டு எங்க என்ன தொழில் செய்யுது? கடல் தொழிலுக்கு போகிறேன். கடல் தொழில் தினமும் போவாரா? இல்லை இப்போ போன இப்போ 7ஆம் தேதி 5ஆம் மாதம் தொழில் போனதுக்கு பிறகு தொழில் இல்லை. பிறகு நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். காத்து டைம்லாம் காத்து டைமுக்கு தான் இதுக்கு கொஞ்சம் தொழில் நடக்கும். காத்து காலம் இல்லைன்னா தொழில் இல்லை. இப்போ நேற்று காத்தெலுமின அப்புறம் தான் தொழிலுக்கு போயிருக்கணும். அது சிறுகடல் இந்த கடலுக்கு வந்து ஆனா காத்துக்கு தான் தொழில் போக மாட்டேன். காத்துண்டா போக மாட்டேன். இது சிறுகடல் தானே. அப்ப காத்து டைம் தான் இந்த மீன்பாடு கொஞ்சம் கிடைக்கும். இறால் சீசன் அப்படி கிடைக்கும். அதனால சரி, ஓகே. உண்மையில வந்து எல்லா டீட்டெயிலும் அக்காவோட இருந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் வந்ததுக்கான காரணம் உண்மையிலேயே வந்து இவங்க தானா அதை பாட்டுப்படி கொண்டு வர்றாங்களா? டான்ஸர் போட்டு வரல என்ன வேலை இது? அவாக்கு எத்தனை வயசு? போடுங்க. அவாக்கு 8 வயசு. 8 வயசு. அவன் அதே ஸ்கூல் தான். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. கதைங்க. கதைங்க. வணக்கம் சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. எத்தனை படிக்கிறேன்னு சொல்லுங்க. எத்தனை படிக்கிறீங்க? ஈசனுக்கு அக்காவோட படிக்கிறாங்க. சொல்லுங்க படிப்பாங்க. எப்படி போகுது படிப்பெல்லாம்? ஸ்கூலுக்கு போறலையா கேள்விப்பட்டோம். அப்படியா போகிறேன். ஸ்கூலுக்கு போக விருப்பமோ? என்னத்துல போறீங்க ஸ்கூல் பக்கத்துல பிரச்சனை இல்லை. இப்போ கிளாஸுக்கு போகிறதா பிரச்சனை. கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு 850 ரூபா கஷ்டம் தான். நான் இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் கட்டுறேன் இல்லை. டியூஷன்காரரும் பழக்கம் தானே. இந்த மாதம் கட்டினா அடுத்த மாதம் ஒரு மாதம் பிந்தி கட்டுறது அப்படி தான் கட்டுறேன். ரெண்டா 3 பேரும் கிளாஸ் தானே. அதை விட இவங்களுக்கு இங்கிலீஷும் கணிதம் தான் பிரச்சனை காணாது. அப்போ இங்கிலீஷ் கிளாஸ் ஜூம் கிளாஸுக்கு போகிறவா யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு பிள்ளை தான் ஜூம் கிளாஸ் வைக்கிறவா. அது 2000 ரூபா ஃபீஸ். அப்போ அதுக்கு 2000 இங்கே 2000 கஷ்டம்தான். நான் என்ன செய்யறது? படிக்க ஒரு கொண்டு வேற டான்ஸ் ஆடுற திறமை எல்லாம் இருக்கிற பாவம். திறமை இருக்கிற போயில வந்து மேலே கொண்டு வரும். பாவம் என்ன ஒளிச்சிட்டு போகிறேன். ஓகே ஓகே அப்படி சவுண்ட் நிப்பாட்டலாம் காப்பிரைட் போகும் அப்படி இல்லை. ஏன்னா ஒரிஜினல் சாங் வந்து போட இல்லை. நாங்கள் ஆடினது வந்து எங்கே பழகிற டான்ஸ் எல்லாம் உண்மையாக என்ன தெரியும். நான் வந்து ஏன் ஆட சொல்லி சொன்னால் அந்த கூச்சம் இருக்கக்கூடாது. டக்குன்னு சொல்ல ஆடுங்க ஆடுறேன். பாட்டை போட்டு ஆட வலிக்கிட்டதால வந்து எப்போ இருந்து டான்ஸ் வளர்க்குறீங்களா? சின்னதுலேயே அண்ணா
அண்ணா பார்த்து ஆடக்கூடாது. ஆறு அண்ணன் அண்ணா வேலையில் அங்கே போட்டேன் பாவனியாக்கு. நீங்கள் ஆட பழகுறீங்க. எப்படி பழகுறீங்க? அது என்னத்தை பார்த்து பழகுறீங்க? அண்ணா ஒரு பாக்ஸ் வச்சிருந்தார், அப்பா எடுத்து கொடுத்த சித்தப்பா. அதால் நான் ஆடணும், அண்ணா பார்த்து நானும் ஆடுவேன். சூப்பர் சூப்பர். உண்மையில் சின்ன வயசுலேருந்து நமக்குள்ள நிறைய திறமைகளை வந்து வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஃபியூச்சர் வருங்காலத்தில் இன்னும் வரணும்னு சொல்லி ஆசை இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. என்ன வரணும் ஆசை? டாக்டர். டாக்டரோ? ஏன் என்ன வரணும்? வருத்தமா? எல்லாரும் இருந்தாங்க. அம்மா இருக்கும் காட்டில் போயிட்டு இப்போ ஓகே வேலையில் சாப்பிட வளர்ந்து கொண்டு போகிறேன். இந்த வீடு வந்து இப்போ எவ்வளோ வருஷமாக காட்டி? 2013ஆம் ஆண்டு தந்தது. தந்தா திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டினாங்க. தங்கச்சி நாள் இருந்தோம். அப்போ 2 பேர் வீடு, அம்மாண்ட வீடு எங்களோட வீடும் கட்டணுமெண்டு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டி சாமியரை மட்டும் கதவு ஜன்னல் போட்டது. மற்ற ஒன்றுமே செய்யலை. பிறகு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக செய்து இவ்வளவும் செய்திருக்கிறேன். மேற்கொண்டு கதவுகள் அதில் ஒன்றும் போட இல்லை. ஒரு வேலையும் மேலதிகமாக செய்யலை. இப்படியே இருக்கிறோம். மழை தூரினா இதே பெரிய கஷ்டம். இதில் இருந்தெல்லாம் இருக்கலாம். இப்போ மழை பெஞ்சாலும் வந்து தண்ணி எந்த அளவுக்கு நிற்கும்? மழை பெஞ்சு இந்த கறியோட வரும் தண்ணி. இதால் வந்து இப்படி இதால் பாயும், இதாலையும் அங்கே வயலுக்கு பாயும். ஓகே ரைட்டா. வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து ஜன்னல்கள் எதுவுமே போடலை, கதவுகளும் வந்து போடலை. அவங்க சொன்ன மாதிரி பூஜை ரூமுக்கு மட்டும் தான் வந்துட்டு கதவு ஜன்னல் வந்து போட்டிருக்கிறாங்க. இதில் யார் மூத்தாலா இல்லையா? நான் மொத்தம் நீங்கள் மூத்தால அவங்க இல்லையா? 2 பேரும் அடிக்கடி சண்டையெல்லாம் பிடிக்கிறது ஏன் போகுது? ரைட் ஓகே. இப்போ நீங்கள் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 8. நீங்கள் 10. நீங்கள் 3ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? இப்போ 3 பேரும் ஒரே டைமுக்கு ஸ்கூலுக்கு போகிறதா? ஒரே டைமுக்கு போகிறது இல்லை, ஒரு ஆள் முந்தி ஒரு ஆள் பிந்தி அப்படி போகிறது? ஒரே டைம். இப்போ காலையில் இப்போ குளிக்கிறது இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் சட்டை போட மாட்டீங்களா? எத்தனை மணிக்கு ஒழும்புவீங்க? 4 மணி. பிடிச்சா 4 மணிக்கு? விடியப்புறம் 4 ஆ விடியப்புறம் 4 மணிக்கு ஒழும்பி எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஸ்கூல் அசம்பிளி ஸ்டார்ட் ஆகும்? 7:25. 7:25 ரெடியாகி போயிடுவீங்க. காலையில் இங்கே சாப்பிட்டுட்டு போகிறா இல்லை சும்மா சாப்பிடாம போகிறதா? சாப்பிடும் போய் சாப்பிடாம என்ன சாப்பிட்டு போவீங்க காலையில்? புட்டு, நூடில்ஸ். இது எவ்வளோ தூரம் சொன்னீங்க நடந்து போகிறது? டியூஷனுக்கு இல்லை இல்லை ஸ்கூலுக்கு பக்கத்தில். அப்போ டியூஷனுக்கு நீங்கள் 4 பேரும் போகிறதா இல்லை நீங்கள் மட்டுமா? நீங்கள் மட்டும் தான் போகிறது. எவ்வளோ தூரம் சொன்னீங்க? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் போகணும். அப்போ அதெல்லாம் வாகனங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை என்ன? உடனே நடந்து போகணும், இல்லைன்னு சொன்னால் வேறு யாராச்சும் போனால் அதில் ஏறுது அப்படி தான் போகணும். எல்லாரும் அவையெல்லாம் போனவியல் சைக்கிள் பையனாலும் நிப்பாட்டி இருக்கிறோம். அவையெல்லாம் போனவியல் கலைக்காதன்னு சொல்லி நீங்க இப்போ நின்ற சந்தி இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் மங்கால போகணும். மன்னார் ரோட்ல அங்கதான் போனவியல். போக்குவரத்து பிரச்சனை தான் நிப்பாட்டி. சரி, இவ ஒன்றும் பேசாமல் இருக்கிறாங்க. என்ன படிப்பெல்லாம் எப்படி போகுது உங்களோட படிப்பு? கதைக்க மாட்டீங்களோ? நாங்கள் இல்லாத டைமில் கூட பேசுங்களோ? இப்போ நாங்கள் இடத்துல இல்லைன்னு சொன்னால் சண்டை தான் நடந்துருக்கும் போல இருக்கு. இல்லையோ? என்ன பேர் உங்களோட பேர் என்ன? அபர்ணாவா? யார் இந்த பேர் வச்சா உங்களுக்கு? பெரியம்மா வச்சா? ஏன் உங்களோட அம்மா வைக்க இல்லையா? ரைட் ஓகே ஓகே. சரி, என்ன சொன்னால் மேலே இவங்களோட ஒரு தேவைகளுக்காக வேண்டி தான் இவங்களோட படிப்பு சம்மந்தமாக வந்து ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தாங்க. அது என்ன உதவி அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ குடும்பத்தில் மொத்தமாக எத்தனை பேர் அக்கா இருக்கிறீங்க? மொத்தமாக 7 பேர், அம்மாவோட சேர்த்து 8 பேர் இருக்கு. 8 பேர் இருக்கிறீங்க. ரைட். இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களா யார்? எத்தனை பேர்? 5 பேர். 5 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ரைட் ஓகே. இப்போ இவங்களுக்கு இப்போ படிப்பு செலவுக்கு மட்டும் மாதம் எவ்வளோ முடியும்? சாதாரணமாக டியூஷன் காசு மட்டுமே 8,000 ரூபா கிட்ட முடியும். டியூஷன் காசு. ஆனால் இப்போ டியூஷன் இப்போ எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் டியூஷனுக்கு தான் பிரச்சனை. போது வாடிடி போகணும். இங்கேருந்து எங்களை விட்டேருந்து குறைஞ்சது 7 கிலோமீட்டர் போகணும். மற்ற இப்போ கொப்பியல் நான் இந்த வருஷம் இந்த ஆண்டுக்குரிய கொப்பி புத்தகமே வேண்டி கொடுக்கல. எல்லாருக்கும் என்னட்ட போதிய வருமானம் இல்லை. அதால் இப்போ அவளுக்கு 10ஆம் ஆண்டு காலளவுக்கு ஓரளவுக்கு ஓகே பண்ணிட்டேன். சின்னாக்களுக்கெல்லாம் 5 கொப்பி கூட தான் வேண்டி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்கூல் பேக்கு வேண்டி கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் எல்லாருக்கும் ஒரு இதாக செய்யவும் இயலாது என்று கொஞ்சம் கஷ்டத்தில் தான். ஆனால் செய்கிறேன், படிக்கணும்ண்டு. அவட 2வது மகளோட ஒரு ஆசை வந்து தான் படிக்கணும், முயல் பாஸ் பண்ணி தான் லோயர் ஆகணும்ன்ற எதிர்பார்ப்போட படிப்பிக்கிறான். ஆனால் என்னடா அந்தளவு வெள்ளமே இல்லாமல் இருக்கு. ஆனாலும் ஏதோ முயற்சிக்கிறேன் படிப்பிக்கணும்ண்டு.
மேற்கொண்டு படிக்கிறதும் படிக்காதும் அவையெல்லாம் நான் படிப்பா படிப்பா ஏன்னா படிக்க கொடுப்பேன் அகத்தின் அழகு முகத்து தெரியும் படிக்கிற பிள்ளைகளோ தெரியத்தானே கண்டிப்பா படிப்பா ஆனால் அதை மேற்கொண்டு படிப்புகிறது இந்த கையில் தான் இருக்குது. கண்டிப்பா இப்போ உங்களுக்கு மாசம் ஒண்ணுக்கு வந்துட்டு உங்களோட குடும்ப செலவு எவ்வளவு? பொதுவாக எனக்கு கிளினிக் என் இதெல்லாம் இருந்தால் கிட்டத்தட்ட 80,000 ரூபா கிட்ட வேணும். அவ்வளவு இருக்கும். ஓ ஓகே இப்போ உங்களுக்கு ஏன்னா வந்து தண்ணி காசு, கரண்ட் பில், டியூஷன் காசு, போக்குவரத்து செலவு, ஆஸ்பத்திரி செலவுன்னு சொல்லி கடைசி 80 இல்லாமல் கஷ்டம். கஷ்டம். இப்போ நீங்க என்ன தொழில் செய்யறதா சொல்லியிருந்தீங்க? நான் கன்னிவடி ஐட்டம் பிரிவில் வேலை செய்கிறேன். எவ்வளவு வருஷமா அந்த நான் இப்போ 11 வருஷம் முடிஞ்சது. 11 வருஷமா வேலை செய்கிறேன். ரைட். அப்ப அண்ணா வந்துட்டு கடற்தொழில். கடற்தொழில். உங்களுக்கு மாச வருமானம்? அதை வேண்டிய தொழில் வந்து நெடுகளும் நடக்காது. தொழில் நடக்கிற நேரம் வேணும். ஆனால் வேண்டிய தொழில் வந்து முதல் வந்து கூடுதலாக வேணும். இப்போ கடல் தொழிலை வந்து முதல்ல போட்டால் தான் செய்யலாம். ஆனால் அப்போ அதால் நாங்கள் போட்டிங்கின் எடுத்து வச்சிருக்கிறோம். மேற்கொண்டு மிச்ச தொழில்கள் கொஞ்சம் குறைவு. ஆனால் ஓரளவுக்கு தன்னால் எங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நார்மலாக வந்துட்டு உங்கள்ட்ட 2 பேர் உங்கள்கிட்ட வருமானம் எவ்வளோ வரும்? எனக்கு 50,000. இப்போ 50,000 எனக்கு போக்குவரத்து செலவு மாதம் 12,000 ரூபா போகும். அதில் போயிடும். இப்போ மாதம் ஒன்றுக்கு வந்துட்டு உங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்துட்டு ஒரு 75,000 அப்படி வரும். அவ்வளோ குடும்ப செலவு தான் அப்படி போகும். செலவு தான் முடியும். இந்த கன்னிவடி எடுக்கிற வேலைக்கு வந்துட்டு சேர்ந்து எவ்வளோ காலம்? அதான் 11 வருஷம். 11 வருஷம் சொன்னீங்க. எப்படி அதுக்குள்ள உள்ளாங்க பற்றி? அது வந்து இப்போ இன்டர்வியூ வச்சு கால் பண்ணி எடுத்தவியல் டிமைனிங்குக்கு ஆக்கள் வருஷம் வருஷம் நிறுவனங்கள் வேலை செய்யுது. கிளிநொச்சி மாவட்டத்தையும் 3 4 நிறுவனம் நிற்கிது. அப்போ கால் பண்ணி எடுக்க எனக்கு தெரிஞ்ச பிள்ளைல நான் கால் பண்ணி சொன்னவியல் இப்படி வேலைக்கு எடுக்கணும் வேறண்டா வாங்கண்டு. அப்போ நான் முன்ன போனான். போய் இன்டர்வியூ கண்டு போய் ஜாயின் பண்ணி அப்போ நான் ஏற்கனவே முதலும் வேலை செய்தேன். நான் கன்னியோட வட்டும் இல்லை. அப்போ அதுலேருந்து இதுலேயும் அனுபவம் தானே இப்போ ட்ரைனிங் எடுத்து வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். வேலை செய்து கொண்டிருக்கீங்க. அதில் ஒரு பிரச்சனைகளுமே இல்லையா? இல்லை உயிராபத்துக்கு உயிர் இப்போ என்னண்டா அது இப்போ எந்த ஒரு வேலையை செய்ய போனாலும் அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. இதை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ரூல்ஸை கடைபிடிச்சு செய்து வரைக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பக்கத்துல இல்லை அப்படி விபத்துகள் வந்தாலும் சேதம் அளவுக்கு வராது. சேதம் அடையாது. விபத்துகள் நடந்திருக்கு. ஆனால் அப்படி சேதங்கள் எதுவும் வரையில. வெடிச்சிருக்குதா நீங்க எடுக்கும்போது? நாங்கள் எடுக்க இன்னும் இப்படி வரையில. ரைட். ஓகே. இப்போ இந்த போராட்டம் போராட்டத்தில் இருந்தீங்க. ஆமாம். எவ்வளோ காலமாக இருந்தீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம். 6 வருஷம். இப்போ திருமண வாழ்க்கையில் அப்போ எத்தனை வருஷம்? திருமண வாழ்க்கை இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ உங்கள்கிட்ட சொந்த சகோதரங்கள் அப்படி? எனக்கு 2 தங்கச்சியார்கள். 2 தங்கச்சி? 2 தங்கச்சி. ஆம்பளை சோரங்கள் இல்லை. அப்பா எனக்கு 8 வயதுலேயே அப்பா மோசம் போயிட்டார். அம்மா தான் கஷ்டப்பட்டு வச்சு வளர்த்தவா. அப்புறம் நானும் வேலைகள் கூலி வேலை சின்ன வயதிலேயே கூலி வேலைகள் அப்படின்னு கஷ்டப்பட்டு படித்தேன்னா நான் என் படிப்பை மேற்கொண்டு செய்யலாம் போயிட்டு. அதனால் படிப்பு இடையில நிறுத்திட்டேன். 2ஆம் மகன் வசதி இல்லை. அப்புறம் எங்களோட சூழலும் அப்படியா போயிட்டு அதனால் படிக்கலாம் போயிட்டு. ரைட். ஓகே. இப்போ பிள்ளைகளை படிப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. இப்போ என்னென்னா அதான் உண்மையிலேயே இந்த மூத்த பிள்ளை இப்போ தையல் பழகிற பிள்ளை வந்து படிக்காத காரணம் நான் தான். ஏன்னு சொன்னால் அவள் வந்து நான் பிள்ளைகள் சின்னாக்கள் தானே சின்ன விட்டு இந்த கடைசி பிள்ளைகளுக்கு 1.5 வயசில் நான் விட்டு வேலையை போனான். வேலையை போய்க்க இந்த பிள்ளை உண்மையிலேயே நான் இப்படி அப்பைக்க புஸ்தைக்கெல்லாம் போகிறேன். இங்கே இருந்து பிறந்த எனக்கு புஸ்தைக்கெல்லாம் வேலையை போய் வந்தேன். நான் வேலை போய் எப்படியும் எங்களை வீட்டிலேருந்து பிறந்தேன் 30 கிலோமீட்டர். விடிய 3 மணிக்கு இங்கேருந்து வலிக்கிடுவேன். 3 மணிக்கு வலிக்கிட்டு நாங்கள் 5:30க்கு போய் சேருவேன் பிறந்ததில்ல. அப்போ அதுக்கு முதலே எழும்பி சமைச்சு வச்சுட்டு சோறும் ஒரு கறியும் சமைச்சு வச்சுட்டு போவேன். பிறகு பின்னேரம் நான் வேலையால் வர்ற அளவில் ஹஸ்பண்ட் தொழிலால் வந்தவர் சோறு கறி காய்ச்சி வைப்பார் உதவி செய்து வைப்பார். அப்போ வெறும் கொஞ்சம் கால் பிரிச்சதால தான் என்னென்னா செய்வார். பிறகு பிள்ளைகள் சின்னாக்கள்லானே. அப்போ அவள் பொதுவாக பிள்ளைகள் நான் ஒரு பிள்ளைன்ற மனையில் சொல்கிறேன்டா நான் பள்ளிக்கூடம் போய்க்க அம்மா என்னை எப்படியே சமைச்சு சாப்பாடெல்லாம் கட்டி என்னை வலிக்கிட்டு பள்ளிக்கூடம் அனுப்பினா நான் பள்ளிக்கூடத்தால் வரைக்க நான் போயிட்ட உடனே அம்மா சமைச்சு வைப்பேன் சாப்பிடுவேன். அப்படி எதிர்பார்ப்போட நான் வருவேன். ஆனால் இந்த பிள்ளை அப்படி ஒரு எதிர்பார்ப்போட வரையில. அது என்னென்னா ஐயா அம்மா வேலையை போயிடுவேன் நான் போய் சமைக்கணும் சட்டி பானைகளை ஓடணும் அம்மாவுக்கு வேலை செய்யணும் வேண்டாம் அப்படி அப்படி ஒரு நோக்கோட வரைக்க பிள்ளை இங்கே வந்து அந்த வேலை செய்ய பிள்ளைக்கு படிக்கணுமென்ற ஆர்வம் இருந்தாலும் கஷ்டம். படிக்கிறது கஷ்டம். அதால் ஆனால் படித்தவா உயரெழுதும் எழுதினவா காணா போயிட்டு 5 பாடம் தான் கிடைச்சது. ஆனால் இந்த பிள்ளைன்ற படிப்பு காரணம் நான் தான்.
ஏனண்டா இப்போ எங்களோட குடும்ப சூழ்நிலை இதாக இருந்திருந்தால் நான் அப்படி வேலையை போக வேண்டி வந்திருக்காது. பிள்ளைகளை ஓரளவு படிப்பிச்சிருக்கலாம். அதனால் கஷ்டத்துலாம் பிள்ளை அவன்ற படிப்பே தண்டது. ஆனால் இப்போ தையல் பழகிறேன். தையல் பழக்கம் கொஞ்சம் கஷ்டம்தான். கிழமைக்கு 7,000 8,000 வேணும். சில வேலை சாமான்கள் வேண்டி கொடுக்கலாம். போன கிழமை சரியாக கஷ்டப்பட்டு சாமான் வேண்டி கொடுக்க, அரைவாசி வேண்டி கொடுத்து அரைவாசினும் வேண்டி கொடுக்கல. அப்படி பழகினம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு உதவி செய்கிறத வந்து உங்களுக்கு யார் சொல்லுங்க? உதவி செய்கிறதுண்டா என்ன என்ன நிறைய பேர் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் அப்படி ஒரு உதவியே நாட இல்லை. ஏனெண்டா ஏதோ எனக்கு யாராலும் ஊட்டப்பட்ட ஒரு தைரியம் ஒன்று இருக்கு. நான் உழைப்பேன், நான் செய்வேன் என்ற நம்பிக்கையில் தான் நான் செய்வேன். நல்லது யாருமே இப்படி 30 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடி வேலை செய்யறன்ற கஷ்டம். என்னென்னா பிறந்தலேருந்து குரம்புரட்டி நீங்கள் கிளஞ்சி வந்த பாதை தெரியும். அந்த பாதை வழி போய் வரன்ற கஷ்டம். ஆனாலும் பிரச்சனை எனக்கு ஒரு மன தைரியம் வந்து நான் போவேன் என்ற நம்பிக்கையில் போய் வந்தேன். நான் போய் வந்து வேலை செய்யணும். ஆனால் அப்படி இருக்கையும் எந்த சிநேகிதிகள் ஃப்ரெண்ட் மூலம் தான் சொன்னவியல், அக்கா நீங்கள் கதை எங்கோ பிரச்சனை இல்லைன்னா அப்போ நான் என்னதுக்கு அப்படின்னு இல்லை உங்களுக்கு அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிச்சுனா அதால் பின்ன சரி பிள்ளைகளுக்கு சரி படிப்புக்கு கேள் பண்ணட்டும் எந்த அளவுக்கு கண்டு நான் இப்போ முக்கியமாக வந்து உங்களோட படிப்புக்கு வந்து முக்கியமாக தேவையாக இருக்கிறது என்ன? எனக்கு இப்போ சாதாரணமாக எனக்கு வேறு ஏதோ நான் செய்து கொள்வேன். பிள்ளைகளோட படிப்புக்கு 7 மாநிலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா உதவியாக இருக்கும். இப்போ முக்கியமாக தேவைப்படுறது இப்போதைக்கு சைக்கிள் கட்டாயம் நிச்சயம் சைக்கிள் தான் வேணும். 3 பேரும் டியூஷனுக்கு போய்வேன். ஏனெண்டா சைக்கிள் தனியாக ஸ்கூல் படிப்பு காணாது. டியூஷன் போனால் தான் நல்ல. இப்போதைய சுச்சுவேஷனுக்கு முந்தி நாங்கள் படிக்கல, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து படித்து வீட்டு படிப்புங்களை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்போதைய பொறுத்த காலநிலையில் அப்படி இல்லை. என்னென்னா இப்போ ஸ்கூல் வழியும் கிளாஸை வச்சுட்டு ஃபோனில் பேப்பர் போடுற பண்ணினோம். ஆனால் அந்த வசதி எங்கள்கிட்ட இல்லை. பெரிய ஃபோன் இல்லைன்னா அந்த பிள்ளைங்கள கஷ்டம். அப்போ அதால் பிரச்சனை. எனக்கு டியூஷனுக்கு கட்டாயம் அனுப்பணும். அதனால் ஸ்கூல் பேக்குகள், கொப்பி, சைக்கிள். உண்மையில் வந்து நாங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு மெயினுக்கு போயிருந்தோம். அதாவது பூநகரி மெயினுக்கு வந்து போயிருந்தோம். நாங்கள் வந்து சைக்கிள் கையோட வந்து வேண்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கு வந்து கடையெல்லாம் வந்து பூட்டு. அதாவது என்னென்னு சொல்லி அங்கே போனால் தெரியுமென்று இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் எல்லா இடத்தையும் கடை போட்டுருக்கோம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வேறு எங்கேயாச்சும் இப்போ கிளிநொச்சியிலேயாவது போய் வாங்கி கொடுத்துருப்போம். ஆனால் அங்கே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை கடை போட்டுன்னு தெரியும். நான் கிழமையை மறந்து வைத்தேன் உண்மையில் என்ன கிழமைன்றது. சரி, ஓகே. என்ன இருந்தாலும் வந்து நாங்கள் அதுக்குரிய காசு, அதாவது சைக்கிள் வாங்குறதுக்குரிய காசை ஒப்படைக்கிறோம். நீங்கள் நாளைக்கு அதுக்குரியதை வாங்கிடுங்க. சரியானே வாங்கிடுது உங்களுக்குரிய சைக்கிளை நீங்கள் வாங்கி கொடுங்க. உண்மையிலே இத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த சைக்கிளையும் எனக்கு 7 மணி சொல்லி பாருங்கள். இது அந்த இருக்கிறது இல்லை அங்கே நிற்கிது. சரி, ஓகே. அந்த சைக்கிளையும் எனக்கு 7 மணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட 2 சைக்கிள் இருந்தால் சரியாக இருக்குமே. ஓகே, வெந்தாங்கக்கா. இதில் வந்து ஒரு பணம் இருக்குது, இதை எண்ணி பாருங்க. ₹60,000 வந்துருக்கு. பைசிக்கிள் வேண்டி கொடுங்க அவங்களுக்கு. கொடுத்துட்டு மிகுதத்தை வந்து அவங்களோட படிப்பு செலவுக்கு இல்லை சொன்னால் மற்ற பைசிக்கிளை வந்து திருத்தி எடுத்து கொடுங்க. அடுத்து படிப்புக்குன்னு சொல்லி வச்சு கொடுங்க. கட்டாயம். உண்மையிலே வந்து நாங்கள் இன்றைக்கு வந்ததுக்கான காரணம் ஒன்று நீங்கள் தான். அதை தாண்டி வந்து பிள்ளைகள படிப்பை பார்க்கணும். உண்மையிலே பிள்ளைகள படிப்புக்காக தான் நாங்கள் வந்தாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கான சைக்கிளை வாங்கி கொடுங்க. உண்மையிலே அதான் எங்களுக்கு ஆசை வந்து நாங்களே கூட்டி கொண்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இப்போ நாங்கள் மெயினுக்கு போய் தான் திரும்ப வந்திருக்கோம். இங்கேருந்து போகிற மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கா? இங்கேருந்து 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் போகணும். ஆனால் போகிற பாதையை பார்த்தா 7 கிலோமீட்டர் இல்லை, ஏதோ 20 கிலோமீட்டர் போகிற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே எங்களுக்கும் புது ரோட்டு தானே ஒரு மாதிரியே வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ஒரு பணத்தை கூட வந்து உங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சிருந்தாலும் அது வந்து தந்தவங்க வந்து காணொலி பார்த்துட்டு இருக்காங்க. லண்டன்ல இருக்கிற கைதடி ஒன்றிய நிர்வாகம் சார்பாகத்தான் வந்து இதை அனுப்பி வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேர்கள் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் வந்து அவங்கள்ட்ட கடைசி இலக்கத்தை வந்து சொல்லி கொடுக்குற 4076. ஸோ இவங்க தான் வந்துட்டு 60,000 வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. நீங்கள் தேங்க் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். ஓகே, என்ன உண்மையிலே நான் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு கண்டு தான் கூடிய எங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களால் இந்த உதவியை செய்ததுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிள்ளைகள் சார்பாகவும் நானே நன்றி சொல்கிற கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, உண்மையில் அவங்களோட படிப்பு வந்து அவங்க படித்து பிள்ளைகளோட படிப்பு வரணுன்றதான் என்ற ஆசையும். அதான் கண்டிப்பாக வந்து ஸோ அந்த வகையில் இந்த உதவிகள் செய்திருந்த கைதடி ஒன்றிய நிர்வாகத்துக்கு வந்து எங்களோட சார்பிலையும் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். நான் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி.